தமிழ பார்க்கறதுக்காக அவங்க அப்பா, அம்மா 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வந்தவுடனே தமிழ் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. வந்து பேசுறாங்க. "இல்ல தமிழ வந்து மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு. அதுக்கு அவங்க அப்பா தான் சொல்றாங்க, பயங்கரமா கோவம் வருது. "என்னது உங்க பொண்ண வந்து மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? ஐயோ! அது ஒண்ணு தான் கொறை. ஒரு சமைக்க தெரியல, ஒண்ணும் தெரியல. பொண்ண கல்யாணம் மட்டும் பண்ணி குடுத்துட்டா போதுமா? எங்க பங்காளிங்கலாம் வந்தாங்க. சமைக்க சொன்னா, அப்பப்பப்பப்பா! எல்லா பொருளையும் வேஸ்ட் பண்ணி வச்சிருக்கா. ஒண்ணுமே தெரியல. ரொம்ப கஷ்டமா போச்சு. நல்ல வேளை நாங்க சமாளிச்சோம். என்ன பொண்ணு பெத்து வச்சிருக்கீங்க? ஒரு வேலை கூட தெரியல. இதில மறு வீடு ரொம்ப முக்கியமா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பயங்கர கோவமா திட்டிட்டு இருக்காங்க. "அதெல்லாம் மறு வீட்டுக்குலாம் அனுப்ப முடியாது. அவ இங்கே தான் இருக்கணும். அவளுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். 10 நாள்ல சமைக்கணும். சமைச்சு எல்லாருக்குமே வாய்க்கு ருசியா அவ போடணும். போட்டா தான் அவ இந்த வீட்டோட மருமக" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்றாங்க. அப்படியே போறாரு. போனோனே "எங்க இருக்காங்க தமிழ்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அங்க மேல" அப்படின்னு சொல்றாரு சேது. போறாரு கூட. போனோனே அப்படியே தமிழ் வராங்க. வந்தோனே பயங்கரமா அழறாங்க. அவங்க அப்பாவ கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா தேம்பி, தேம்பி, தேம்பி அழறாங்க. "அழாதம்மா, அழாத நீ அழாத. உன்ன மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு நான் வந்தேன். ஆனா அவங்க அப்பத்தா வந்து கூட்டிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க" அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அத கேட்டோனே தமிழ் பயங்கரமா அழறாங்க. "அம்மா உன்ன பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அந்த அம்மனையே பார்க்குற மாதிரி இருக்குமா. அழகா நகை, பட்டு புடவை இதெல்லாம் போட்டுட்டு உன்ன பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குமா. உன்ன நான் பெத்தேன். ஆனா என்கிட்ட நீ கஷ்டத்த மட்டும் தான் அனுபவிச்ச. இப்போதாம்மா தங்க சிலை மாதிரி நீ இருக்க. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? கண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குமா" அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அப்பா பயங்கரமா ஃபீல் பண்ணி அழறாரு. "அப்பா அப்பா அழாதீங்கப்பா" அப்படின்னு சொல்றாங்க. தமிழும் அழறாங்க. "நீயும் அழாதம்மா. எதுக்கும்மா அழற? சரியா? நீ அந்த 10 நாள்ல சமைக்க கத்துக்கோ. வாய்க்கு ருசியா சமைச்சு போடு. அதுக்கப்புறம் அப்பா வந்து உன்ன நான் கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்றாரு. "சரிங்கப்பா, நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்றேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. அவங்க அப்பா பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காரு. 2 பேருமே ரொம்ப பாசமா பார்க்குறாங்க. "சரிம்மா நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எல்லார்கிட்டயுமே சொல்றாரு. கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தான் சொல்றாங்க. சேதுவும் அப்படியே பார்க்குறாரு. எதுவுமே பேசவே இல்ல. "சரி போயிட்டு வரேன் மாப்பிள" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தமிழோட அப்பா, அம்மா 2 பேருமே